மூக்குல இருக்கக்கூடிய சத வளர்ச்சி வந்து கரையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தொட்டாலே வந்து குழந்தைகளுக்கு வலிக்கும். சித்த மருத்துவத்துல நீர்க்கோவை மாத்திரையும் கிடைக்கும். மூக்குல அந்த பாலிப் இருந்து சத வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா காமன் ஃப்ளூல வந்து பாத்தீங்கன்னா வறட்டிருமல் ரொம்ப அளவு அதிகமா இருக்கும். நிறைய பேர் ஊசி போட்டு நீர் இழுத்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மூலமாகவே அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். Ethnic Healthcare. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா அது ஒரு 15 நாள் 20 நாள்ல ஈஸியாகவே சப்சைட் ஆகலை, நாட்கணக்காக அவங்க வந்து மாதக்கணக்காக 2-3 மாதமாகவே அவங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்க தூங்கும்போது நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது வாய் வழியாக மூச்சு விட்றாங்களா மூக்கு வழியாக மூச்சு விட்றாங்களான்னு. ஏன்னா ஜென்ரலாக மூக்கில் அந்த பாலிப் இருந்து சத வளர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே இப்படி மூக்கை வச்சுட்டு டார்ச் லைட் அடிச்சு பாருங்கள். அப்படிலாம் உங்களோட மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மூக்கை வச்சுட்டு பார்க்கும்போது மூக்குக்குள்ளே அந்த சத வளர்ச்சி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ ஃப்ளாஷ் லைட் கண்ணை பாதிக்கக்கூடாதுன்னா கண்ணை மட்டும் குழந்தைங்கள மூடிக்க சொல்லிவிட்டு மூக்கை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நசிய தைலமான அணு தைலம் பீனிச தைலம் நீங்களா ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட் போட்டு உங்களோட ஃபோட்டோவில் பாருங்கள். அந்த பாலிப் வந்து படிப்படியாக கரையிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். அதே போல் டான்சிலைட்டிஸும் நல்லா நாக்க நீட்டிட்டு டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து தொண்டையில் வந்து இப்படி வளர்ந்து வீங்கி இருக்கும். இப்போ எச்ச விழுங்கும்போது வலிக்குது இல்லைங்களா, உங்களுக்கு அந்த பூண்டு தேன் வைக்க அதுவும் வந்து குறையும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டான்சில்ஸும் சரி பாலிப்பும் சரி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து கம்மிங் டு காமன் ஃப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா வறட்டிருமல் ரொம்ப அளவு அதிகமாக இருக்கும். அப்போது இப்போ கோல்டன் மில்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சூடான பாலில் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போடுங்க. வறட்டிருமல்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வறட்டிருமல் கண்ட்ரோல் ஆகும். சித்த மருத்துவத்தில் சூவபிள் டேப்லெட்டில் தாலிசாதி வடகம் கிடைக்கும். அது வாயில் போட்டு சப்பி சாப்பிடும்போது இருமல்லாம் வந்து உடனேவே வந்து கிளியர் ஆகும். இன்ஃபேக்ட் நிறைய பாட்டு பாடுறவங்க, டீச்சர்ஸு, ஸ்பீச் கொடுக்குறவங்கலாம் கூட ரொம்பவே வறட்டிருமல் இருக்குன்னா நீங்கள் இது கையிலேயே வச்சுட்டு உங்களோட ஸ்பீச்சுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தாலிசாதி வடகத்தை போட்டு சப்பி சாப்பிட்டுட்டிங்கன்னா த்ரோட் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்து கம்மிங் டு மிடில் த்ரோட்டில் வந்து நிறைய பேருக்கு புண்ணாயிடும். ஸோ புண்ணாகும்போது அதை சரி பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஹெர்ப்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து நம்ம 1-2 இடித்து மிளகோட சேர்த்து வாயில் வச்சு கொஞ்சமாக மிழுங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த புண்ணெல்லாம் வந்து கிளியர் ஆகி அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுமே வந்து சரியாகும். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரக்கியா பிராங்கியல்ஸ் வரைக்கும் ஃப்ளம் நிறைய கோத்துட்ருக்கு, ஸோ சளி வந்து நிறைய கோத்துருக்கு, அதை வந்து எக்ஸ்பெல் பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு திப்பிலி ரசாயனம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா திரிகடுகு சூர்ணம் வந்து நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிட்லாம். ப்ளஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கற்பூராதி தைலத்தை வந்து ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் சைடு இந்த விலா எலும்பு பின்னாடி எல்லா பக்கம் நுரையீரல் ஏரியா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வேது ஒத்தரம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களாக இருந்தாலுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கற்பூராதி தைலத்தை எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு ஒத்தரம் அப்படிங்கிறது வர துணியில் ஒரு இரும்பு சட்டி காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரை கிளாத்தை வந்து நீங்கள் அந்த சட்டியில் வச்சு சூடு அந்த கிளாத்துக்கு இறங்கிடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த கபம் வந்து ஈஸியாக முறிஞ்சு சீக்கிரமாக வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வேது பிடிக்கிறது, ஆடாதோட மணப்பாகு, லாங் டேர்ம்க்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் லேகியம், ஸோ தாலிசாதி சூரணம், கற்பூராதி சூரணம், இன்னுமே வந்து க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நானோ பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து சி மினரல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து பருப்பம், பவளப்பருப்பம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கப நோய்க்கு நுரையீரலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிவியர் ஆஸ்தமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பருப்பமே வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் சில்வர் பருப்பம், தங்க பஸ்பம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு மிக முக்கியமாகவே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறனால அந்த காலத்துலேருந்தே நம்மளோட யுட்டென்சில்ஸ் எல்லாம் கூட சில்வர் பிளேட்டில் சாப்பிட்ருக்காங்க, தங்க தட்டில் சாப்பிட்ருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து எதுவுமே வந்து தெரியாமல் சாப்பிட்டதில்ல, அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பயன் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட இன்னும் அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஆகட்டும், டெய்லி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க முடியல அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம், திரிகடுகு சூர்ணம், தேன் கலந்து சாப்பிட்றது, ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உங்களோட ஒரு சளி பிடிச்சிச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ்னால ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 3 டேஸாவது நம்ம வெயிட் பண்ணோம் அந்த வைரல் ஃபீவர் வந்து இறங்குறதுக்கு. பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சே இவங்களே வந்து ஆன்டிபயோட்டிக்கை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து ஃபைட் பண்ணுமே ஒழிய வைரல் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணாத இடத்துல நெசசரியும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு உங்களோட இம்யூன் மெக்கானிசம் வந்து சப்ரஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து ஒரு வகையான மருந்து வந்து கிரியேட் பண்ணி அந்த கிருமி அழிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சைடு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு உடம்புல உற்பத்தியான மருந்து நம்ம உடம்பே அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுது. அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஸோ அப்போ அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்கின் எஃபெக்ட் பண்ணி வெர்டிலிகோ பேச்சஸ் வர்றது, சோரியாசிஸ் வர்றது, தைராய்டு TSH அதிகமாகிறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டராக வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ்
யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வின்டர் சீசனில் நீங்கள் தண்ணி மாற்றி குடிக்காதீங்க. எங்கேயா வெளியே போகிறீங்கன்னா கூட இருக்கிற தண்ணியை நல்லா காய்ச்சி குடிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மினரல் வாட்டரில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளூரைட்ஸ் கலக்குறாங்க. அது நம்மளோட மூளையை செயலிழப்பு திறனை குறைக்குது. ஸோ நேச்சுரல் மினரல் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை இருக்கிற வாட்டரை மினரலைஸ் பண்ணுறதுக்கு மண்பானையில் ஊற்றி ஒரு 24 மணி நேரம் வைக்கிறது, அதை காப்பரைஸ் பண்ணுறதுக்கு காப்பர் பாட்டிலில் ஊற்றி 24 மணி நேரம் வச்சு அதை குடிக்கிறது. ஏன்னா மண்ணிலிருந்து சத்துக்களை உறிஞ்சு தான் நமக்கு எல்லாமே வந்து அறுவடை பண்ணி அதில் தான் சாப்பிட்றோம். அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய சத்து தான் நம்ம டேரெக்டாக சாப்பிடாம இன்டெரக்டாக சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது மண்ணில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அந்த மண்பானையில் செஞ்ச அந்த யுட்டென்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ஹீட் பண்ண அது தன்னுடைய அதாவது உள்ள இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மைகளை அது இழுத்து வச்சுக்குது, அது விஷமாக மாறுது. அப்படிங்கிறனால அதை 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காப்பர் தண்ணி பாட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் காப்பர் தண்ணி பாட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குடிக்கும்போது தலை சுற்றி வாந்தி வரும். ஏன்னா காப்பர் வந்து பார்த்திங்கன்னா பித்தத்தை கிளென்ஸ் பண்ணும். அப்போது ஆல்ரெடி பித்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அப்படிங்கிறனால மினிமலாக 1 கிளாஸ் கொடுக்க ஆரம்பிங்க குழந்தைங்களுக்கு. மற்ற நார்மல் தண்ணி கொஞ்சம் பழக தான் உங்களுக்கு வந்து அந்த காப்பர் வந்து உடம்புக்கு வந்து ஏற்றி லிவருக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும். அதே மாதிரி காப்பர் வெசலை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா நிறைய நாள் ஆனாலும் கெடாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் கங்கை தீர்த்தலாம் கூட காப்பரில் கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த காப்பர் தண்ணி குடிக்கிறனால காப்பர் கண்டென்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னுடைய கலரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணும். இப்போ வெண்படையில் வந்து காப்பர் டெஃபிஷியன்சி வந்து கம்மியாக வரதுனால தான் மெலனின் வந்து ப்ராப்பராக சுரக்காமல் வெண்படைகள் வருது. ஸோ அதுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலோட ஒரு ஃபுட் ஹேபிட், அதாவது உணவாதி செயல்கள்னால தான் நோய்களே வருது. அப்படிங்கிறனால லைஃப் ஸ்டைலையும் இந்த வாழ்வியல் மாற்றத்தையும் மாற்றும் போதே நம்மளால் நிறைய விஷயத்தை வந்து தவிர்க்க முடியும். நோயில்லா நெறிங்கிற ஒரு பெரிய சாப்டரே வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை பற்றி மேலும் நான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ இந்த பனிக்காலத்துக்கு உங்களுக்கு இந்த பீனிசம் சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ்லேருந்து, வீசிங், ஆஸ்துமாலேருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.